இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன்டா. ஆனா எனக்கே பேய் பிடிச்சிருச்சு. ஜோசப், நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நாம ஃபர்ஸ்ட் பிளான் போட்ட மாதிரியே இந்த ஊரை விட்டு போயிடலாம். அப்ப சைத்ரா சைத்ரா அப்ப சைத்ரா ரிலாக்ஸ்டா. ஹே, சொல்லாம இதுக்கு வெளியே போனேன். யார்கிட்ட சொல்லிட்டு போனோம்? ஏதோ முழுசா பொண்டாட்டியான மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. உன்னோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீ என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்லை. உனக்கு வேண்டியது இதுதான், சாக போற ஃபேமிலி, எமோஷனல் வல்லரபிள்னு. இன்னும் ஈஸின்னு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்க. எங்க பெரியம்மா ரூல்ஸ் போட்டதுனால ஆசை தீராம சாக விருப்பம் இல்லாம நடுவுல ஓடி போகவும் முடியாம ஏதாவது பண்ணி எல்லாரோட மனசையும் மாத்தி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ற. எதுக்கு இவ்வளவு நியூசன்ஸ்? யூ கேன் ஜஸ்ட் ஃபக் மீ அண்ட் லீவ் நவ. ஆமா, நான் அதுக்குள்ள சாக விரும்பல. வாழ்க்கை ஃபுல்லா வாழணும் உன் கூட. And yes, I want to fuck you every day throughout life. நம்ம பசங்களை பெத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து நம்ம வயசாகி சாகர வரைக்கும் உன் கூட தான். I want to do it. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, நீ ஒன்னா சேர்ந்து சாகர ஃபேமிலில இருந்து வந்திருக்க. சேர்ந்து வாழ்றத பத்திலாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து போ, பைத்தியம் பிடிச்சவன். வைஃப் கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது மரியாதையா பேசணும். போடா. இன்னொரு வாட்டி முண்டோம் கிண்டோன்னு ஏதாவது சொன்ன ஹஸ்பண்ட்னு கூட பார்க்க மாட்டேன். 3 feet நோட் பண்ணிட்டியா? சரி, முன்னாடி தள்ளுங்க. அப்படி இழுக்காதீங்க மாமா, சவுண்ட் இரிட்டேட் ஆகுது. சாரி, நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன சும்மாவா இருக்கேன்? என்ன சரி, நீ கூட ஹாய். மறுபடியும் வரான் பாரு. இன்னும் கோமா இருக்கியா? என்னோட ஹைட் 6 feet, சீலிங்ல இருந்து கைத்துக்கு 1/2 feet, அப்புறம் என் கழுத்தை சுத்துறதுக்கு 1/2 feet. அப்படின்னா கயிறை 4 feet எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். உங்க ஹைட்டுக்கு ஓகேங்க. அப்ப எங்களுக்கு எனக்கு பெரிய ஸ்டூல் வேணும் டாடி. இங்க பாருங்க அத்தை, ஸ்டூல்ஸை டிஃபரண்ட் சைஸ்ல செய்ய சொல்லவா இல்ல ஒரே ஹைட்ல பண்ணி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போடவா? ஆமா, ஸ்டூல் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு ரோப் லென்த்தை மாத்திக்கலாம்ல ப்ரோ? கரெக்டா சொன்ன. இந்த ஐடியா எனக்கு வரல பாரு. மாஸ்டர்ஸ் படிப்பு நல்லா தான் வேலை செய்யுது. நெக்ஸ்ட் உன்னோட தான், நகுத்துப்பா. அப்படி இழுக்காதீங்க மாமா, சவுண்ட் இரிட்டேட் ஆகுது. சாரி தம்பி, பார்த்தது போதும், வந்து அளவெடுத்துக்கப்பா. எல்லாம் அளவெடுத்துட்டாத்த. சனிக்கிழமை நைட்டுக்குள்ள ஸ்டூல்ஸு கயிறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முகூர்த்த கடைசி நேரத்துல எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. நாளைக்கே எடுத்துட்டு வந்துருங்க. சரி அத்தை, அப்படியே பண்ணிடுறேன். ம். ம். ஹேய் சைத்து, என்கிட்ட பேச மாட்டியா? நான் தான் சாரி சொல்றேன்ல. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் கரெக்டா முடிஞ்சிடும். ஹேமந்த், கயிறோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கணும், இல்லனா என்னோட கழுத்துக்கு செட் ஆகாது. சாரதன் முடிவு பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன்ஸ் வேற. இருக்காங்கங்க, உள்ளதா விளையாடிட்டு இருக்கான். என்ன விளையாடுறாங்க? ஏதோ டைம் பாஸ் கேமா. என்னாச்சு? டேய், என்ன என்னடா பண்ற? பண்ற? டோன்ட் டிஸ்டர்ப். இன்னும் 40 செகண்ட் மாமா வெயிட் பண்ண சொன்னாரு. டேய், சும்மா இரு. சரி. என்ன பண்ற? டேய், டேய், வா, தம்பி. என்னாச்சு? தம்பி, பாரு. ஏன் இப்படி பண்ண மாமா? டேய், பாரு. ஒண்ணுல விடுங்க. டேய்,
டேய் தம்பி மாமாக்கு என்ன இங்க பாரு. ஹாஸ்பிடல். கேட்டா என்ன சொல்லுது தம்பி? இது போலீஸ் கேஸ் ஆயிரும். அதுக்குன்னு அப்படியே விட முடியுமா? இன்னும் 10 நிமிஷத்துல ஆக்சிஜன் இல்லனா ரொம்ப கஷ்டம். நான் தூக்கிட்டு போறேன். வரவங்க வாங்க. யாராவது தடுத்தீங்க சொந்த ஃபேமிலின்னு கூட பார்க்க மாட்டேன். டேய் என்ன பாரு. தம்பிக்கு பாரு. டேய் ஹேமந்த் நில்லு, நானும் வரேன். ஃபாஸ்ட். உண்மையை சொல்லு. நீ சைத்ராவோட சூசைட் பண்ணிக்க வந்தியா இல்ல சைத்ராவை காப்பாத்துறதுக்காக வந்தியா? என்ன கூட காப்பாத்துவியா? என் அக்காவை, அம்மாவை, தம்பிய, எங்க எல்லாரையும் ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்து. சரி நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். சார் நீங்க என்ன இங்க? ஆன் மை ஒர்க். ஓகே சரி ஒரு நிமிஷம். யா ஷோர். சார் அந்த பொண்ணு தானே? இல்ல இல்ல அவளோட சிஸ்டர். எனக்கு சிஸ்டர்ன்லா. என்னையா கல்யாணமே பண்ணிக்கிட்டியா? நீங்க தானே சார் சொன்னீங்க அவங்க வெளியாளுங்க பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு. அதுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டேன். பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. எனிவே ஹவ் இஸ் கோயிங்? என்ன கோயிங் சார்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சயின்ஸையும் லாஜிக்கையும் தாண்டி அங்க வேற ஏதோ நடக்குது. தமிழ் பேய் படத்தையும் காஞ்சூரிங் படத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு. அவங்கள அங்க யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல சார். ஆன்சர் சரியா வரலன்னா கொஸ்டின் நீ சரியா படிச்சியான்னு செக் பண்ண. அப்படின்னா இவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ற மனுஷன் யாருன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கல? ஆக்சுவலா ஒருத்தர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்க மாஸ் சூசைட்னால யாருக்கு என்ன லாபம் இருக்குன்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கியா? லாபமா? யாருக்கு? சரி, யாருக்குங்கிறது கூட அப்புறம் இருக்கட்டும். அந்த லாபம் என்னவா இருந்திருக்கும்? இவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பகை தீருமா? பணத்துக்காகவா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொத்து வருமா? ஜஸ்ட் திங்க் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஷிட். அப்பா ச்சே, நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கணும். எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படியே தான் நடக்கும். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ச்சே